ஆண்கள் பார்க்குறாங்க இல்லையே பெண்கள் பார்ப்பாங்க. ஒரு திருநங்கை இப்படி கிராஸ் ஆகிட்டா பெண்கள் தான் பார்ப்பாங்க. அது ஏன்னு தெரியல, எனக்கே தெரியல. அவங்க வந்து ரசிக்கிறாங்களா இல்லைனா வந்து வேறு மாரி விதத்தில் பார்க்குறாங்களா என்னான்ட்டு எங்களுக்கு தெரியல. ஆண்கள் பார்க்குறாங்களோ இல்லையோ பெண்கள் தான் மேக்ஸிமம் பார்க்குறாங்க. ஒரு திருநங்கை இப்படி கிராஸ் ஆகிட்டாங்கன்னா பார்க்குறாங்க, இல்லை ஒதுக்கி. இது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா வந்து நான் மம்மி கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கடையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே வந்து 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். 2 வருஷம் ஒர்க் பண்ணி ஒர்க் அங்கே முடிச்சுட்டு நான் கற்றுக்கிட்டு டீனருக்கு வந்து 5 வருஷம் நான் வேலைக்கு போயிருந்தேன். பீஸ் ரேட்டுக்கு போயிட்டுருந்தேன். அங்கே வந்து 5 வருஷம் போயிட்டுருந்தேன். நான் வந்து அப்பா அம்மா வீட்டில் தான் இருந்தேன். அப்போ வந்து அப்பா அம்மா வீட்டுக்கு அந்த பாண்டின் ஆஃபீஸை தாண்டி தான் நான் வந்து வேலைக்கு போவேன் டி நகருக்கு. அப்படி நான் போயிட்டு வர மோஸ்ட்டில் மம்மி வந்து கூப்பிட்டு பேசினாங்க என்ன, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பற்றி கேட்டாங்க, என்ன ஊர் என்ன ஏது அப்படின்னு சொல்லி என்னை பற்றி கேட்டாங்க. கேட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ரொம்ப நேரம் பேசினா அவங்க பண்ண விஷயத்தெல்லாம் எனக்கு காமிச்சாங்க. இப்படி தான் போகணும், இந்த வழி தான் கரெக்டான வழி, தப்பான வேலைக்கு எதுவுமே போகாமல் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தூரம் மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. என்னுடைய எய்ம் வந்து நான் தனியாக சம்பாரித்து என்னை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். மம்மி வந்து எனக்கு ரோல் மாடலாக இருந்தாங்க. எல்லா விஷயத்தையும் சொல்ல சொல்ல எனக்கு வந்து அவங்கக்கிட்ட வந்து பெரிய ஒரு அன்பு வந்துச்சு. நம்ம இவங்கக்கிட்ட வந்தால் நம்மளை வந்து முன்னேற்றி கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதை மாரி தான் நான் அப்பா அம்மாவை விட்டு வெளியே வந்தேன். வந்து இங்கே வந்து ஒரு 2 வருஷமாக நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அம்மா கிட்ட வந்தே நான் 1 வருஷம் வந்து டீனருக்கு ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷனால் வந்து நான் அங்கேருந்து வெளியே வந்துட்டேன். வந்து நான் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போனேன் 9 மாதம். 9 மாதம் அங்கே வேலைக்கு போயிட்டு இந்தமாரி நான் இருக்கிறதுனால ஒரு இஷ்யூவால் நான் வந்து வெளியே வந்துட்டேன். பாண்டினில் தான் வீட்டில் வந்து சமையல் குக்கிங்கும் போட்டிருந்தாங்க அம்மா. வெளியே எங்கேயும் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குக்கிங்க்கு வந்து போட்டிருந்தாங்க. அங்கே வந்து நான் ஒரு 6 மாதம் 3 மாதம் வந்து சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த டைலரிங் விஷயம் வந்து எனக்கு தெரியறதுனால நீ பண்ணுவியா அப்படின்னு சொல்லி என்னை வந்து மோட்டிவேஷன் பண்ணி எனக்கு கொஞ்சம் என்கிட்ட வந்து பேசி உட்காந்து பேசினாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக பேசினாங்க. இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் போகணும், இது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நம்ம வந்து முன்னேற்றி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. பேசி நான் ஓகே சொன்னேன். பண்ணுறேன் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்பிக்கையாக சொன்னேன். சொன்ன உடனே ஒரு 4 மாதத்தில் வந்து கடை அரேஞ்ச் பண்ணி எனக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நான் இப்போ ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கேன், சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா வந்து அப்பா அம்மா வந்து சைதாப்பேட்டில் தான் இருக்காங்க. என்னை வந்து வேணான்னு சொல்லி தானே என்னை ஒதுக்குறாங்க. அப்படின்றப்போ வந்து அப்பா அம்மா என்னை பார்க்குறாங்க. இப்போ வந்து பேச ட்ரை பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அப்பா அம்மா கொஞ்சம் பேசுகிறாங்க. அண்ணன் அக்கா இருக்காங்க, அவங்களாம் ஊரில் இருக்காங்க. அவங்களாம் ஃபோன் பண்ணி என்னன்னா என்ன அப்படின்ற ஒரு லெவலுக்கு தான் பேசுகிறாங்க. இந்த ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன். அது வந்து அண்ணன் பார்த்துருந்தான். பார்த்துட்டு அவனே நைட்டு கால் பண்ணி பேசினான். கரெக்டாக இருக்கியா, உன் லைஃப்பில் நீ கரெக்டாக இருக்கியா? ஏன்னா என்ன நினச்சாங்கன்னா நான் வந்து கை தட்ட தான் போவேன், பாலியலுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நினச்சாங்க. அதனால தான் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் வந்து கிராமம் இல்லையா, அப்படின்றப்போ வந்து அக்கம் பக்கம்லாம் கொஞ்சம் பேசுவோம். அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் பயம், நம்ம புள்ள இப்படி போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம். அதனால தான் என்னை வெளியும் விடலை. அதிகமாக கொஞ்சம் கோவிலுக்கிட்டு போகிறது, மொட்டை அடிக்கிறது அந்தமாரிலாம் பண்ணாங்க. பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வழியாக நான் அப்பா அம்மாவை பேசி நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து ஆஃபீஸ்க்கு வந்தே அழுதாங்க. அம்மா கிட்ட வந்து அழுதாங்க. இந்தமாரி என் பிள்ளைய என்கிட்ட கொடுத்துருங்க, கல்யாணம் பண்ணி வைக்கணும், நாங்கள் என் பிள்ளைய நாங்கள் பார்த்துக்குறோம், அவனுக்கு வீடு கட்டின்னு இருக்கோம் ஊரில் அப்படின்னு சொல்லி மம்மிக்கிட்ட வந்து பேசினாங்க. அவங்க இப்படி தான் உங்கள் புள்ள வரானா இட்டுன்னு போங்க, நான் வந்து கட்டாயப்படுத்தலை. ஏன்னா வந்து உங்கள் புள்ள 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த அம்மா வந்து நீங்கள் கேட்குறீங்க என் பிள்ளைய கொடுன்னு சொல்லிட்டு நாங்கள் அனுப்புறதுல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. வந்தால் நீங்கள் இட்டுன்னு போங்க. அப்படி சப்போஸ் அவன் வந்து அங்கே எதனா வந்து சூசைட் அந்தமாரி அட்டன் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எங்களுக்கு என்ன கேரண்டி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மம்மி பேசினாங்க. உட்காந்து நிறைய விஷயத்த வந்து புரிய வச்சாங்க. புரிய வச்சு அதுக்கப்புறமும் ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் நான் இந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்பா அம்மா வந்து கொஞ்சம் அப்செட் பண்ணிவிட்டு அம்மா இப்போ வளையல் எடுத்து கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க. வளையல் போட்டு அந்தமாரி எடுத்து கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க. அக்கம் பக்கம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு வரவேணான்னு தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். திருவண்ணாமலை சொந்த ஊர் திருவண்ணாமலை. படிச்சிருக்கீங்க? 10th முடிச்சிருக்கேன். 10th முடிச்சுட்டு சென்னைக்கு வந்து 10 வருஷம் ஆகுது. சாரி, சுடிதார், லெகின், ஷால், அதுக்கப்புறம் சுடிதார் டாப்ஸ் வந்து மெட்டீரியல்ஸாக இருக்குது. அதை எடுத்தாங்கன்னா ஸ்டிச் பண்ணி தரும். அம்பர்லா டாப்ஸு, அதுக்கப்புறம் காட்டன், இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நைட்டி அந்தமாரி காட்டனில் அதிகமாக இறக்குறோம். நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல்? நம்ம கடையில் ஸ்டிச்சிங் தான் ஸ்பெஷல். ஆமாம், மெட்டீரியல் இருந்தால் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். என்ன மாரி இருந்தாலும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு நாள் தான் டைம் எடுப்போம்.
ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆரி ஒர்க் வந்து வெளியே போவோம், வெளியே போயிட்டு இங்கே வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த டெய்லரிங்கில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் நீங்கள் பண்ணுவீங்க? கண்டிப்பாக எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமரும் அதுக்கேற்ற மாதிரி வராங்க, நல்ல ஒரு ரிசல்ட். ஓகே ஓகே ஓகே. ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது, போட்டு பார்ப்பாங்க. பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ட்ரேஷன் எதுவுமே பண்ண மாட்டோம். பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துட்டு போகிறாங்க. அக்கம் பக்கமும் சொல்லி நிறைய கஸ்டமர் வராங்க ஸ்டிச்சிங்க்கு. ப்ரைஸ் 300 ஸ்டார்டிங் இருக்குது. ஸ்டார்டிங். ஆமாம். எவ்வளோ வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்து? ஒரு 10,000 வரைக்கும் 10,000 கண்டிப்பாக போடணும். ஓகே ஓகே ஓகே. ஒரு 3,000 வரைக்கும் இருக்குது நம்மக்கிட்ட saree வரைக்கும். அதுக்கப்புறம் போடணுன்னா வந்து மக்கள் தான் வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் எங்களுக்கு. வரவேற்பு நிறைய வராங்களா? வராங்க, கண்டிப்பாக வராங்க. அமௌண்ட் சொல்கிறீங்களா? அமௌண்ட் எவ்வளோ டர்ன் ஓவர் எடுத்தீங்க? எங்களுக்கு வந்து கடை வாடகை, என்னோடய சம்பளம், அது வந்து மெட்டீரியல்ஸ் இறக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்தாலுமே போகும். மொத்தம் எவ்வளோ வரும்? ஒரு 50,000 வந்தால் ஓகே. 50,000 ஒரு மாதத்துக்கு 50,000? கண்டிப்பாக. ஓகே, சூப்பர். ஏன்னா நாங்கள் வந்து உள்ளே வச்சுருக்கோம், அதனால் வந்து மக்களுக்கு வந்து அதிகமாக தெரியாது. இங்கே இருக்க மக்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, நிறைய இடத்துல சொல்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அவங்க தான் எல்லாத்துலேயும் வந்து முன்னாடி வந்து நிற்கணும். படிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து முன்னாடி நின்னாதான். ஏன்னா வந்து அவங்க மனசு வச்சா தானே எல்லாமே முடியும். ஏன்னா வந்து அப்பா அம்மா ஒதுக்கப்பட்டு அக்கம் பக்கம் பேசி அவங்க மென்டல் தாட் ஃபுல்லாக வந்து வேறு மாதிரி ஆக்கிடுறாங்க. அப்படின்றப்போ வந்து அவங்களுக்கு வேலைக்கு போகணுன்னு சொல்லி என்ன வர மாட்டேங்குது, படிப்பு வந்து பாதிலே நிறுத்திட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, கைத்தட்ட தான் போகிறாங்க. ஏன்னா வேலை எங்கேயுமே கிடைக்கிறதில்ல, ஏன்னா அதுக்கான வருமானமும் இல்லை. அப்படின்றப்ப கடை கேட்க தான் போவாங்க, பாலியலுக்கு தான் போவாங்க. அக்கம் பக்கம் இருக்கவங்க வந்து அப்பா அம்மா கிட்ட பேசி உன் பிள்ளை இப்படி இருக்கானா, சரி ஒரு பிள்ளையா இருக்கான், வீட்டில் இருக்கான், எல்லாமே நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி வந்து அக்கம் பக்கம் இருக்கவங்க தான் வந்து மோட்டிவேஷன் பண்ணணும் அப்பா அம்மா கிட்ட வந்து. ஏன்னா அக்கம் பக்கம் இருக்கவங்க தான் வந்து பேசுகிறதுனால அப்பா அம்மாவுக்கு வந்து மனம் ரொம்ப நொந்துடுறாங்க, கஷ்டமாயிடுதுல்ல அவங்களுக்கு. அதனால தானே வீட்டை விட்டு வெளியே வரும்போது வந்து கைத்தாட்டவும் பாலியலுக்கும் தான் போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படின்றப்ப வந்து வேறு தாட் வரமாட்டேங்குது அவங்களுக்கும். வேலைக்கு போகணும், படிக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தாட் வரமாட்டேங்குது. ஹோட்டல் வைக்கணும் தான் ஆசை. ஹோட்டல் வைக்கணும் தான் என்னோட ஃபீல்டே இல்லை இது வந்து. ஏன்னா சென்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போதுல வந்து நான் கடைக்கு தான் போனேன். ஏன்னா வீட்டு கஷ்டத்தினால அப்பா அம்மாவுக்கு சம்பாரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 10th முடித்த உடனே ஒரு கடைக்கு வேலைக்கு தான் போனேன், டைலர் கடைக்கு தான் போனேன். அந்த கடையில் வந்து 3 கடை இருந்துச்சு, பழக்கடை, துணிக்கடை, டைலர் கடை. இது 3 கடையும் நான் தான் பார்த்துட்டேன். அப்போ வந்து 7,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க பையனாக இருக்கும் மோஸ்ட்ல. அப்படி சம்பளம் கொடுக்கும் மோஸ்ட்ல 2 வருஷம் நானும் அங்கே 10,000 வரைக்கும் ஏற்றுற அளவுக்கு நான் செஞ்சேன். 3 கடையும் பார்த்துட்டு மேலே இருக்கும் மொட்டை மாடியில் மேலேயும் கீழேயும் போயிட்டு வரணும். அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி வேலை கற்றுக்கினேன். எனக்கு வந்து இந்த தொழில் கை கொடுத்தது. டி நகர் போயிட்டு கொஞ்சம் சம்பாதிக்க வந்து கை கொடுத்தது. அப்படின்றப்போ வந்து ஹோட்டல் வைக்கிறது வந்து நான் வந்து அப்படியே அது மறந்துட்டேன் கொஞ்சம். ஏன்னா வந்து எனக்கு வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு போடணும் தான். கம்மி ரேட்டுக்கு போட்டாலும் வந்து நான் தரமான சாப்பாடு போடணும், இல்லாதப்பட்டவங்களுக்கு வந்து நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு ஆசை. ஹோட்டல் வைக்கணும் தான் என்னோடய எய்மே. இது வந்து என்னோடய இது இல்லை. ஆனால் வந்து இது நான் கற்றுக்கினதுனால இது வந்து நான் கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா நம்ம கை கொடுத்தது இல்லை, இது என்னை முன்னேற்றி கொண்டு போனது. அதனால் வந்து இந்த தொழிலை விடக்கூடாதுன்னு இருக்கேன். நிலைமைக்கு வந்து நான் இதை வந்து பெருசாக எடுத்துகிட்டு போகணும். ஃபஸ்ட்டு இதை பெருசாக எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அது பார்த்துக்கிறேன். அது வைக்கிறனோ இல்லையோ நான் வந்து இது ஃபஸ்ட்டு நான் எடுத்துகிட்டு போகணும். இது வந்து ஸ்டிச் பண்ணி மக்களுக்கு வந்து கொடுக்கணும். நீங்களே மெட்டீரியல்லாம் அங்கே வாங்கி ஆமாம், அது தைச்சது மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் கைப்பாடை நாங்கள் தைச்சி விற்கணும்னு இருக்கோம். அது ஒரு நல்ல ரிசல்ட் வந்தால் எங்களுக்கு பெருமை இல்லை. நீ போட்டு விற்காமல் இருந்துச்சுன்னா எங்களுக்கு நஷ்டம் இல்லை. ஏன்னா அவங்கள நம்பி தானே நாங்கள் இருக்கோம். ஒரு கைத்தட்டு போகாமல், பாலியலுக்கு போகாமல் நாங்கள் வந்து இதை ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவங்க கொடுத்தா தான் நாங்கள் வந்து மேலும் மேலும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வைக்க முடியும்.